கானா வினோத்துக்கு என்னதான் ஆச்சு? கானா வினோத் வெர்சஸ் ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்ற மாரி தான் இப்போ போயிட்டுருக்கு. என்னதான் அவரு பண்ணாரு? என்ன நடந்தது? அந்த ரெட் கார்ட் இஷ்யூவ பத்தி அரோரா ரொம்பவே வருத்தப்பட்டுருக்காங்க. அவங்க ஏன் வருத்தப்பட்டாங்க? ஸோ இப்போ நெறைய பேர் உள்ள வந்திருக்காங்க. அவங்க உள்ள இருக்க சாண்ட்ரா பத்தி என்னலாம் சொல்லியிருக்காங்க? எல்லாத்தையும் வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் எல்லாருமே இப்ப சொல்ற ஒரே பேர் என்னன்னா, கானா வினோத் டைட்டில் வின் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வெளியே. அதேதான் உள்ளேயும் எதிர்பார்ப்போட இருக்காங்க. கானா வினோத் இல்லனா சபரி அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த நிலையில கானா வினோத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் இப்ப இருக்கு. ஏன்னா பிரவீனுடைய என்ட்ரி அவருக்கு ஒரு மைனஸா அமைஞ்சிடுச்சுங்க. பிரவீன் போகும்போது நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க. நீங்க அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா இப்ப அவர் நடந்துக்கிற சில விஷயங்களை பார்க்கும்போது கண்டிப்பா இவர் அப்ப போனதே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ரொம்ப ஓவரா ஆக்ட் பண்றாரு. ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. இதெல்லாம் அவர் பிக் பாஸ் வீட்ல கொடுத்திருந்தாருன்னா கண்டிப்பா அவர் எப்பயோ போயிட்டு இருப்பாரு. இன்னும் பரவாயில்ல, நம்ம எல்லாம் அதெல்லாம் பார்க்கல, ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ட்டு பிரவீனுக்கு அகேன்ஸ்டா நிறைய பேர் இப்போ கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா பிரவீன் இவருக்கு ஒரு பிளஸ்ஸா இருப்பாரு. பிரவீன் இவர் கூடவே இருப்பாரு. பிரவீன் இவருக்கு நல்ல விதமா பேசுவாருன்னு பார்த்தா உள்ள இருக்கிறவங்க எல்லார பத்தியும் மைனஸா சொல்லிட்டு இருக்காரு. அதாவது உள்ள வந்த எல்லாருமே தான் எல்லார பத்தியும் சொல்லியிருக்காங்க. ஆனா பிரவீன் சொன்னதை கேட்டுட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு கானா வினோத். அதனாலதான் என்னவோ இல்ல இல்ல நீ இங்க வா, ஏன் 33 நாள்ல நீ என்ன கிழிச்சிட்டு போன அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. அதுக்கு பிரவீனும் பதிலடி கொடுக்குறாரு. நான் 33 நாள்ல சம்பாதிச்சத நீ 100 நாள் இருந்தும் ஒன்னும் சம்பாதிக்க முடியாது. வெளியே போய் என்ன வேணாலும் நடக்கலாம், எனக்கு நடந்த மாதிரி எல்லாம் உனக்கு நடக்காதுன்ட்டு பிரவீன் கொஞ்சம் ஆணவத்துல ஆடுற மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸை பார்க்க முடியுது. உண்மையாலே பிரவீனோடைய ஆட்டிடியூட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அவருக்கு தெலுங்குல வர 2 படம்லாம் கமிட் ஆயிருக்காருன்னு சொல்லியிருந்தாரு. அதை ரொம்ப ஹம்புலா எடுத்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா டாப்ல இருக்கிற நிறைய நடிகர்களே ஹம்பலா இருக்காங்க. 2 படம் தெலுங்கு படம் கிடைச்சிடுச்சு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ரொம்ப துள்ளிட்டு இருக்காரே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ இது எந்த அளவுக்கு போக போகுதுன்னு தெரியல. ஏன்னா இவர் செஞ்ச சில விஷயங்கள் தான் இப்போ கானா வினோத் ட்ரிகர் ஆயிருக்காரு. கானா வினோத் ட்ரிகர் ஆனதுக்கு அப்புறம் தான் இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, சபரிக்கும் கானா வினோத்துக்கும் ஃபைட், அரோராக்கும் கானா வினோத்துக்கும் ஃபைட், இப்போ உள்ள இருக்க வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் கானா வினோத்துக்கும் ஃபைட், ஏஜ் டிஃபரன்ஸ், மேரேஜ் பத்தி இப்படி எல்லாம் கலாய்க்கிறன்ற பேர்ல தப்பு தப்பா பேசியிருக்காரு கானா வினோத். கானா வினோத் எப்படி பேசுவாருன்னு நமக்கு தெரியும். இவ்வளவு நாளா இல்லாத மாற்றம் இப்ப வந்ததுக்கான காரணம் பிரவீன் தான் அப்படின்ட்டு அரோரா உள்ள பேசிட்டு இருக்காங்க. பிரவீன் உள்ள அவரை ரொம்ப ஹக் பண்ணது, கிஸ் பண்ணது, சப்போர்ட்டிவா இருப்பாரு, நிறைய பாசிட்டிவான விஷயங்களை சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தாரு. ஆனா பிரவீன் அவர் கூட சேரவே இல்லை, போகவே இல்லைன்னு செம கடுப்புல தான் இப்ப எல்லாரையும் புடிச்சு கத்திட்டு இருக்காரு. மத்தபடி வேற எதுவும் இல்ல, நான் தான் சொன்னேன்ல அவர் மாறிட்டேன்னு சொன்னாரு, ஆனா அது எல்லாத்தையுமே உள்ள அடக்கி வச்சிருக்காரு. இன்னும் 10 நாள் தானே, வெளியே போய் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலை தான் அவருக்கு இருக்கு. இப்படிலாம் அரோரா அவரை பத்தியும் புட்டு புட்டு வைக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது கானா வினோத்துக்கு ஸ்கெட்ச் போட்டுட்டாங்க. சாண்ட்ராவை ஜெயிக்க வைக்கதான் டீம் பிளான் பண்ணிட்டாங்க. விஜய் சேதுபதி அவர்கள் எப்பவுமே சாண்ட்ராவை தான் காப்பாத்துவாரு, அதனாலதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிருக்காருன்ட்டு விஜய் சேதுபதி மேல தேவையே இல்லாம இப்போ ஒரு சில பழிகள்லாம் வந்துட்டு இருக்கு. அவருடைய மைண்ட் வாய்ஸ், சிவனே நான் இங்கே தானேயா இருக்கேன், என்னையே ஏன் வம்புக்கு இழுக்கிறீங்கன்ற மாதிரி தான் இருக்கும் போல இருக்கு. ரீசெண்டா கூட நம்ம பார்த்திருந்தோம், முன்னாள் போட்டியாளரான பிக் பாஸ் நந்தினி கூட விஜய் சேதுபதி மேல புகார்லாம் கொடுத்திருந்தாங்க. அதை நம்ம சேனல் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிருக்கோம். ஸோ அரோரா பாத்தீங்கன்னா இப்போ வருத்தப்படுறாங்க. கம்ருதீன் நல்ல பையன், அவன் உள்ள இருந்திருக்கலாம், அவன் இருந்திருந்தா இன்னும் கேம் வித்தியாசமா இருந்திருக்கும். ஸோ அப்படி போனது காரணம் பார்வதி தான். எவ்வளோ சொல்லியும் கேட்கல, அவன் போனது ரொம்ப வருத்தமா இருக்கு. அவன் 90 நாள்ல எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், எவ்வளோ உழைப்பு, அவனுடைய காஸ்டியூம்கே அவன் நிறைய உழைச்சிருக்கணும். அப்படிலாம் அவனுக்கு எதுவுமே கிடைக்கலன்னும் போது ரொம்பவே வருத்தமா இருக்குன்ட்டு அரோரா ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனா அரோரா தான் விஷபாட்டல் அப்படின்ற மாதிரி இப்போ நிறைய வீடியோஸ்லாம் பார்க்க முடியுது. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து அரோரா செஞ்ச சில விஷயங்களை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது அரோரா இப்போ அவங்க பேசுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அப்ப கேமை பிளான் பண்ணி தான் இந்த பொண்ணு ஆடுது போல இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு. இவங்க தெளிவா தான் விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா உள்ள வந்தவங்க சொல்ற விஷயங்கள்லாம் கேட்கும் போதுதான் என்னடா நீங்களாம் பேசுற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ரம்யா, அப்சரா இவங்களாம் உள்ள சாண்ட்ரா, அரோராலாம் எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல. அவங்களாம் டாப் 6ல இருக்கிற ஆட்களே கிடையாது. நாங்க இருக்கணும், அதுக்கு நாங்களே பரவாயில்ல அப்படின்ட்டு அவங்களே அவங்க புகழ்ந்து பேசியிருக்காங்க. ஸோ இதுதான் டாஸ்க்கும் கூட, அதனாலதான் அவங்க அப்படி பேசியிருக்காங்க. இப்போ பணப்பெட்டி டாஸ்க் தான் போயிட்டு இருக்கு. இந்த பணப்பெட்டி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 3,35,000 வரைக்கும் சேர்ந்திருக்கு. 15 லட்சம் வரட்டும், நான் யாரையுமே கேட்க மாட்டேன், எடுத்துட்டு ஓடிடுவேன்ட்டு விக்ரம் சொல்ல, அது எப்படி நீ ஓடுவேன், நான் ஓடுறதுக்கு தயாரா இருக்கேன், துஷார் மட்டும் உள்ள வரட்டும், அவனுக்கு தான் நான் வெயிட் பண்றேன், அவன் மட்டும் ஒரு கண்ணை காட்டட்டும், அவன் கூட சேர்ந்தே ஓட போறான் அப்படின்ட்டு அரோராவும் ஃபன்னா சொல்றாங்க. ஆனா இந்த பணப்பெட்டியை இந்த டைம் யாரும் எடுக்காம போயிட்டா
என்ன பண்றது? ஏன்னா ஒவ்வொரு டைமும் ஒரு அமௌண்ட் வைப்பாங்க. அந்த அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டே இருக்கும். அப்படி ஏறிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல சடனா எடுப்பாங்க. ஆனா இந்த டைம் இவங்க கலெக்ட் பண்ண இந்த அமௌண்ட் இப்படியே இருக்குமா? இல்ல அடுத்தடுத்து மாறுமான்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த சீசன்ல யாரு வந்து அமௌண்ட்ட வந்து எடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுடைய நேம கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பார்வதிய பத்தியும் கமருதீன் பத்தி எந்த ஒரு அப்டேட்டே இல்லையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்கள பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வெளியில இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது பிரஸ் மீட் 2 பேரும் கொடுக்க போறாங்களாம். அதுல என்னவெல்லாம் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி டாக்ஸ் போகுது. அதையும் தாண்டி கனி பார்வதியை பத்தி சொல்லியிருக்காங்க. கனி வந்து பார்வதி பிடிக்காது, இருந்தாலும் அவளுக்கு வந்து ஒரு உண்மைத்தன்மை அவகிட்ட இருக்கு. உண்மையாலே நாங்க 2 பேரும் வந்து உள்ள நிறைய சண்டை போட்டுக்கிட்டோம், அடிச்சுக்கிட்டோம். ஆனா உண்மையா இருந்துச்சு. இந்த மாதிரி நான் எவிக்ட் ஆகும் போது சாண்ட்ரா ஓடி வந்து கட்டி பிடிச்சு அழுது அந்த மாதிரி டிராமா பண்ணதுல எனக்கு பிடிக்கல. சாண்ட்ரா கிட்ட உண்மை கிடையாது அப்படின்ட்டு ஓப்பனா கனி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. உண்மையாலே ஏஜ் ஜஸ்ட் எ நம்பர் அப்படின்றத வந்து கனியும் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஏன்னா கிழவி அப்படின்ட்டு சாண்ட்ரா தான் கனியை பார்த்து சொல்லியிருப்பாங்க. அது பார்வதி கிட்ட தான் சொல்லியிருப்பாங்க. அச்சோ ஏன் அப்படி சொல்றீங்கன்ட்டு பார்வதி கூட கேட்டிருப்பாங்க. இப்படி இருக்கிற 10 நாள்ல உள்ள இருக்கிறவங்க மேக்சிமம் பேசுற ஒரே பேர் பார்வதி கமருதீன். இப்ப தெரியுதாடா எங்க பவரு அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து நிறைய மீம்ஸ் கிரியேட் பண்ணி போடுறாங்க. உண்மையாலே அவங்களுக்கு வார்னிங் கொடுத்து விட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்ப நிறைய டாக்ஸ் வந்துட்டு இருக்கு. ஆனா அந்த மாதிரி வார்னிங்ல விட்டுருந்தா இந்த அளவுக்கு அவங்கள பத்தி பேசியிருப்பாங்களான்னு தெரியல. உண்மை என்னன்னா ஒருத்தங்க இருக்கும் போது அவங்கள பத்தி யாருமே பேச மாட்டாங்க. ஈவன் பார்வதி வெளியே போகும்போது கூட தனியா தான் வெளியே போனாங்க. அவங்க நிக்கும் போது பிக் பாஸ் ஆச்சு ஏதாவது பேசுவாருன்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனா பேசவே இல்லை. உண்மையில அது ரொம்பவே ஹர்ட்டிங்கான மொமெண்ட் தான். ஆனா அவங்க எந்த அளவுக்கு ஹர்ட் ஆனாங்களோ இப்ப அந்த அளவுக்கு அவங்களுக்கு பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில அவங்கள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்புவாங்களா அப்படின்ற கேள்விகள் வந்துட்டு இருக்கு. மேக்சிமம் அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் இருக்கு. சோ கானா வினோத்துக்கு தான் இப்போ ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. கானா வினோத் வந்து வின் பண்ணுவாருன்னு வெளியே பேசுறதுனால சாண்ட்ரா வின் பண்றதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்ததான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதா அப்படின்ற மாதிரி கூட சில விஷயங்களை பார்க்கப்படுது. அந்த வகையில நீங்க கானா வினோத்தோட இந்த செயல்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் தலையிலேயே மண்ணள்ளி போட்டுக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல எல்லாரும் தூண்டி விட்டு அவர் வெளியே அனுப்ப பிளான் பண்றாங்க இந்த வாரம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.